guys, welcome to Sahana channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வெடியை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாரும் வந்து தீபாவளியில வந்து எப்ப வெடி வாங்குவோம் என்னதுன்னு எல்லாரும் வந்து ரொம்ப எக்ஸைட்டா இருப்பீங்க. நான் வந்து இன்னைக்கு பாருங்க தலை குளிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்களோட பெரிய வெடி பாக்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். லெட் அஸ் see. ஓகே வாங்க. பாருங்க ஒரு நிமிஷம் நான் எழுச்சிக்கிறேன். என்னோட ஃபுல்லாக மறையும் வந்துச்சு பாருங்க. செம்ம பெருசு 70 ஐட்டம்ஸ் இருக்கு இதில். இது ஆக்சுவலாக வந்து நாங்கள் வாங்கலை, ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு படித்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து அவங்க ஃப்ரீயாக கூட வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து தீபாவளியில் வந்து கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுல வந்து அவங்க வந்து நீங்கள் ஒரு 10 ரூபாவோ ஏதாச்சும் கொடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அகர்பத்தி வந்து காசு கொடுத்து வாங்குவீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த வெடி பாக்ஸ் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ அகர்பத்தி நியூ இயர் செலிப்ரேட் ஆக்டிவிட்டி புக்கு. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கிங் கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். செம்ம வெயிட்டாக இருக்குது, மடியில் வச்சுட்டு அன்பாக்ஸ் பண்ணணும். இது எப்படி அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல, செம்ம வெயிட்டு. உங்களுக்கு எக்ஸைட்டாக இருக்குமோ இல்லையோ செம்ம எக்ஸைட்டாக இருக்குது எனக்கு. சரி ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதை நிற்க வச்சு நம்மளாம் கரெக்டாக இருக்கும். கடைசியில் ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி பின்னாடி உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். திருப்பவே முடியல. இதெல்லாம் திருப்பலாம் பார்த்தா அசிக்க கூட முடியல. இதெல்லாம் இதை உங்களுக்கு காமிக்க முடியல. நான் எப்படி திருப்பி காமிச்சிடுறேன். பெஸ்ட் ஐடியா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஐட்டம்ஸ். ஸோ கிங் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், லைட்டு இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். உங்களுக்கு இப்போ இங்கே இருக்குது, இந்த இதில் வந்து தெரியுமா தெரியல. ஸோ ரைட்டஸ் ஓப்பன் எப்படி இந்த சைடில் ஓப்பன் பண்ணுறது. சரி, இந்த சைடில் இந்த ஓப்பன் பண்ண போல ரொம்ப வெயிட்டாக இருக்குது. கூட முடியல. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கணும் போல, நான் தப்பா எடுக்கிறேன். ஸோ பாதி ஓப்பன் பண்ணியாச்சு. செம்ம ஹாப்பியாக இருக்கு. எப்படி பண்ணுறது இந்த சைடு. ஆனால் எப்படி தான் இவ்வளோ பெரிய கிஃப்ட் பாக்ஸ்லாம் நாங்கள் தூக்குறதும் தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடு தான் நம்ம எடுக்க போகிறோம். செம்ம இதுவாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. எப்படி பண்ணுறதே தெரியல. ஐ திங்க் அசைக்க கூட முடியல. இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு பிறச்சு வேணும். ஒரு நிமிஷம். அசைக்க கூட முடியல. எங்கள் அம்மா உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அது எப்படி நம்ம தெரியல, எங்க லாக் இருக்கு. எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
கட் பண்ணுறியாம்மா? வா. ஆனால் உள்ளேருந்து பார்க்க நிறைய இதெல்லாம் தெரியுது, பட் அசைக்க கூட முடியல. ஒன்ஸ் செகண்ட் எங்கள் அம்மா வந்து ஏதோ பண்ண போகிறேன், கிச்சன் ஏதோ இருக்கு போல், அதனால் அதை வச்சுட்டு வராங்க. ஸோ நானும் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறேன். காய்ஸ் செம்ம அசைக்கவே முடியல, கை வலிக்குது. என் கை போனது தான் மிச்சம். இருங்க ஒன் செகண்ட், எங்கள் அம்மா வர வரையா வெயிட் பண்ணலாம். அம்மா எப்படி தான் இதெல்லாம் உள்ள தள்ளி பொறுமையாக வச்சாங்களோ தெரியல. இது தயார் பண்ணவங்களாம் ரொம்ப கஷ்டம். வாங்கம்மா ஹெல்ப் பண்ணுங்கம்மா. ஏய் சமையல் பண்ணுறாங்களே எங்கள் அம்மா. கை 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 பொறுமை. எங்கள் அம்மா சமைக்கிறதுலாம் தெரியும் போல. எடுத்தாச்சு. ஓ கேலண்டர் வெடியெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஷீட்லாம் என்னெல்லாம கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இருக்காத ரெடி. வா ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஓ இங்கே பாருங்களேன். ஹோலா இதெல்லாம் ஹோலான்னு ஏதோ இருக்குது. இது வந்து ராக்கெட். ஐ திங்க் ஸோ ராக்கெட்டாக இருக்குன்னு எனக்கு மேலே போய் வெடிக்குமா எனக்கு தெரியல. நான் வெடிச்சு பார்த்தா தெரியும். வாவ் ஹே ஆக்டிவிட்டி புக்கெலாம் கொடுத்து எல்லாரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சின்ன எனக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஆக்டிவிட்டி புக்கெலாம் கொடுத்துருக்காங்க. வாவ் இங்கே பாருங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி புக் வித் ஏதோ ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு எனக்கு புரியாது. வேறு கேலண்டரும் கொடுத்துருக்காங்க. செம்மல்ல சூப்பர் கேலண்டர். ஸோ கேலண்டர் வித் ஆக்டிவிட்டி புக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையானது இல்லை, நம்மளுக்கு தேவை வெடி மட்டும்தான். ஸோ இது ஓரமாக போட்டுக்கலாம். ஆமாம் இதுவும் ஒரு வெடி தானே. இதெல்லாம் இருக்கும் பாருங்க. ஒரு எலிஃபெண்ட் ஐ திங்க் ஸோ இது ராக்கெட் ஆகும்னு நினைக்கிறேன். பற்ற வச்சு அப்படி மேலே போய் வெடிக்குமா தெரியல, எனக்கே தெரியல. இதெல்லாம் வாவ் ஃபஸ்ட்டு இது என்ன வெடி இல்லை. நான் லட்சுமி வெடி கேள்விப்பட்டிருக்கேன், யானை வெட கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வெடி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது என்ன வெடி தெரியல. ஏதோ ஒரு பொண்ணு யாரோ ஒருத்தங்க இப்படி இப்படி கை வச்சிருக்க மாதிரி இருக்கு, எனக்கு புரியல. ஓ லக்ஷ்மி வெடி போல. அது ஆக்சுவலாக பார்க்க லக்ஷ்மி வெடி மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு லேடி வந்து இப்படி வச்சிருக்காங்க கையை. இந்த லக்ஷ்மி வெடியான்னு எனக்கே தெரில. எங்கள் அம்மா சொல்கிறாங்க. வாவ் சஃபை சஃபர் வெடி. சஃபை சஃபர் போட்டுருப்பாங்க எல்லாமே. ஓ இதெல்லாம் ராக்கெட்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அது அப்படியே அப்படியே அங்கேயே வெளியில் வச்சனா இதுவாயிடும். வெளியே வச்சா நமக்கு போயிருமா? வாட் இஸ் திஸ்? இதெல்லாமா இது எனக்கு இதெல்லாம் சக்திமான் வெடி. ஓ சக்திமான் வெடி. ஸோ இது இங்கே தானே தலைகீழ இருக்குன்னா மருந்தெல்லாம் குட்டி தலைகீழ வச்சா எல்லாம் மருந்து கொட்டுமா? ஆனால் இதை எப்படி நீ கேட்கறது இதில் இருக்கிறது கொட்டுது. அது ஆக்சுவலாக வந்து நம்ம பற்ற வைக்கும் போது உள்ளே வந்து இந்த நம்ம பாப்பர் வெடிக்கிறோம்ல, பாப்பர் வச்சு அதுலேருந்து ஒரு கலர் பேப்பராக வரும்ல, அந்த கலர் பேப்பர் வந்து வரும்ல, அது மாதிரி சின்ன சின்ன கலர் ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக கலர் பேப்பர் நம்ம பற்ற அப்படி கலர் பேப்பர் வெடிக்கும் போல் எனக்கு தெரியல. எக்ஸைட்டாக இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இதை சக்திமான் வெடி. நெக்ஸ்ட் வாட் இஸ் திஸ்? LEO லியோ. ஓகே லியோன்னு போட்டிருக்கு. ஆனால் இப்போலாம் பாக்ஸோட இருக்கும் சிலதுலாம். ஐ திங்க் எனக்கு அந்த வெடியெல்லாம் வெளியே எடுத்து காமிக்க மாட்டேன், பிகாஸ் நமத்து போயிடும். நான் உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லியோ பாம் ஏதோ இருக்குது. ஆட்டோ பாமாக இருக்கும் தெரியல, ஆட்டோ பாமாக தெரியல. வா ஃப்ளவர் பாட்ஸ். நெக்ஸ்ட் அந்த நான் சொன்னேன் அந்த கலர் பேப்பர், அதுலேயும் வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த கலர் பேப்பர் மாதிரி தான் நினைக்கிறேன். தலைகீழ திருப்பாத. எங்கள் அம்மா திட்டுறாங்க தலைகீழ திருப்பாதன்னு. அது டப்பாக்குள்ளேயே வை சகானா. ஓகே எல்லாமே டப்பாக்குள்ள வை. எல்லாமே டப்பாக்குள்ள வைக்கணும். ஸோ இது என்னது? குருவி வெடி. ஓ யானை வெடி. ஓகே யானை வெடி. சாரி யானை வெடி.
ஃப்ளவர் பாட். இது என்னது? பட்டர்ஃப்ளை வெடின்னு போட்டிருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்த்துச்சா கலர் கலர் நைட்டாக கலர் கலராக வெடிக்கும். அதான் இவங்க கையில் இவங்க அதனால தான் கையில் வந்து பெயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க போல, தெரியல. சில்வர் ஃபவுண்டெயின். இந்த கும்போலாம் இருக்குல்ல, அதில் வந்து பற்ற வச்சு அப்படி சில்வர் கலரில் வருமா, அதே சில்வர் ஃபவுண்டெயின். அதுதான் எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது தீபாவளி. ஏய், நம்ம ஐட்டம் வந்துச்சு, பிஜிலி வெடி. நம்மளுக்கு அதான் காலங்காத்தாலே பிஜிலி வெடி போட்டு சரத்தை கொளுத்துறா தான் நிம்மதியாக இருக்கும். இது என்னது தெரியல, இது பாய்ஸ்க்கான வெடி நினைக்கிறேன். ஏதோ பேர் என்னது, கார்ட்டூன் கேரக்டர், பட் அவன் ஞாபகம் பேர் இல்லை, ஞாபகம் இல்லை. ஓ, ரெண்டு பேக்கெட் பிஜிலி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கால்வாசி இது மாதிரி தான் இருக்குது வெடி. இல்லை லக்ஷ்மி வெடி இந்த மாதிரி. வாட் இஸ் திஸ்? ஜம்பிங் பேர்ட். ஐ திங்க் ஒரு வெடி கொடுத்துட்டு அதுக்கு வேணால் ஜம்ப் பண்ணி இப்படி இப்படி குதிச்சு எங்கேயா போகும் போல. தெரியல, யாரும் தெரியல. லக்ஷ்மி நம்ம எல்லாரும் ஃபேவரட்டும். அதான் எங்கள் அம்மா லக்ஷ்மின்னு சொல்லிட்டாங்க போல. லக்ஷ்மி. ஹே, நம்ம ஐட்டம் இது என்னதுன்னு தெரியலையே. ஐ திங்க் ஸோ அது பாக்ஸ் ராக்கெட் வெடின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. பட் இது அப்படியே அவங்க கொடுக்க மாட்டாங்க, பேக்கெட்டில் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது விழுந்திருக்கும், நான் சரி பண்ணோம். மருதாக இருக்குது கையெல்லாம். இது பாருங்க, இது 2 கொடுத்துருக்காங்க. இது என்னது? சரவெடி. அம்மா 10 வாலா 10 வாலா. இது என்ன வாலா? இதுவும் 2 10 வாலா கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேமரா வெடி. எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா அது வந்து ரோட்டில் லைட்டே போடல. இது ஒன்று பற்ற வச்சா ரோடே நல்லா சூப்பராக இருக்கும். அது விடுங்க, ரோடு எங்கே இருட்டாக இருக்கும் போது எல்லாம் கும்பலாம் பொருத்தினே இருப்பாங்க. நெக்ஸ்ட் இது என்னது? சவுண்ட் ரெயின். இதெல்லாம் நான் சத்தியமாக பார்த்ததே இல்லை. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? நியூ அரைவல்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நிறைய வெடி இருக்கு. பட் எனக்கு இதில் அட்லீஸ்ட் நான் தான் வெடிச்சதே இல்லை. நான் வந்து இந்த லக்ஷ்மி வெடி கூட வெடிச்சதே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து சங்கு சக்கரம், இந்த கும்பம், டிஃப்ரெண்ட் வெடி, பாம்பு மாத்திரை. நம்மளுக்கெல்லாம் பாம்பு மாத்திரை வெடி முடிச்சோடனே வீட்டு வாசலில் பாம்பு மாத்திரை வச்சாதான் நிம்மதி இருக்கு. ஆனால் இதில் என்ன பாம்பு மாத்திரையே இல்லை. ஆனாலும் நம்ம ஒரு வாட்டி பாம்பு மாத்திரை விட்டுருவோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஐம் சாரி கைஸ், என்ன மன்னிச்சிருக்கு. கொரியனோ சைனாவில் ஏதோ போட்டிருக்கு. இதெல்லாம் வெடிக்கணும் நம்ம. எனக்கு புரியல, இதெல்லாம் என்ன வெடியோ தெரியல. சூப்பர், எல்லாருமே வெடிச்சிருப்பீங்க. 2 கண்ணு. ஆக்சுவலாக நம்ம இதை அப்படியே கையில் வச்சுருக்கணும், இல்லை பற்ற வச்சு அப்படி வருமே. அது சில பேர் அப்படி தரையில் கூட வச்சு வெடிப்பாங்க. இதுதான் ட்விஸ்டே. ராக்கெட் இல்லைம்மா, கம்மி மத்தாப்பு. எவ்வளோ பெரிய கம்மி மத்தாப்பு! அதுலாம் என் ஹைட்டுக்கு இருக்கும். செம்ம. அந்த சைடில் இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. என்ன தயவு செஞ்சு என்ன வெடி சொன்னாங்க? அது நிறைய வெடி இருக்கு. தெரில, இது வந்து ஃபேஸ் மாதிரி ஏதோ போட்டிருக்கு. அது தெரில, என்ன மன்னிச்சிட்டு. எனக்கு எந்த வெடி இதெல்லாம் தெரியாது. சங்கு சக்கரம் இருக்குது, நிறைய கம்பி மத்தாப்பு, நிறைய மேலே போய் வெடிக்கிறது, ராக்கெட்டு எல்லாமே இருக்குது. எல்லாமே என்னடா இது? எனக்கு புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் போட்டிருக்க வெடி நம்ம அப்படியே இது என்ன கம்பி மத்தாப்பில் இல்லை ஊதுவத்தியால் பற்ற வச்சுட்டு பார்த்தா அப்படி டப்புன்னு இந்த இதெல்லாம் வெடிக்கும்னு நினைக்கிறேன். இது லைசன்ஸு கொடுக்க வேணாம், உள்ளுக்கெல்லாம் வெளியே விடுது. எங்கள் அம்மா இப்போ தான் வீட்டை பெருக்கிருக்காங்கன்ட்டு எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஸோ இது கம்பி மத்தாப்பு எல்லாமே யூஸ்வலாக இருக்கிறது தான். இந்த லக்ஷ்மி வெடி அதெல்லாம் வந்து கம்பி மத்தாப்பு எல்லாமே இருக்கிறதுலாம் இருக்குது. ஸோ இருக்கிறதே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்க்க வேணாம் ஐ திங்க். ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கா, இதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ எங்களுக்கு வேறு வெளியே போகணும். ஸோ சாரி கைஸ். சரி, ஓகே, பாய். ஒன்ஸ் அகெயின் நான் எல்லாம் அனுப்பிச்சிடுறேன்.
செகண்ட் வந்துடுறேன். ஆஃப் பண்ணுவா. இங்கே ஒரு நிமிஷம் வாங்க. இங்கே எனக்கு வந்து இந்த கேமரா ஃபுல்லாக இது தூக்கி காமிக்கணும். இதுதான் இதான் டோட்டல் நம்பர் ஆஃப் வெடிஸ். கஷ்டப்பட்டு அடிக்க வச்சுருக்கேன். நாங்கள் கையெல்லாம் வெடி வந்து காலகா தான் 100 வேலாவை நம்ம கொடுத்துறோம். எனக்கு வந்து இதெல்லாம் எப்போ வெடிப்போன்னு இருக்கு. இதெல்லாம் அந்த சைடில் போட்டுலாம். இது கம்பி மத்த. ஆக்சுவலாக நானே இது எடுக்கும்போது வந்து வேற எதுவும் நினச்சேன். பார்த்தா கம்பி மத்தாப்பு. இதெல்லாம் எப்படிமா இது இருக்கிறது? எப்படியும் 8 டேஸ்ல நம்ம வெடிக்க தான் போறோம்னா அப்படியே சும்மா சும்மா போட்டு விட்டுடலாம். பாக்ஸ் க்ளோஸ் ஆனா போதும். இதெல்லாம் இந்த சைடு வச்சிடலாம். இது மேலே வச்சிடலாமா? ஏன்னா அவங்க கிட்ட கொடுத்தாங்க. இது வந்து லக்ஷ்மணன் வீடியோ தான் சொன்னாங்க, மறந்துச்சு. வேறு ஏதாவது வெடி இருக்கா? ஸோ இல்லை. டோட்டல் நம்பர் நானும் ஒன்றும் ஃபுல்லாக பார்க்கல. ஓகே, பாய் கைஸ். இஷ்யூ ஆல். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.